வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்பக புற்றுநோய் எதனால் ஏற்படுது, அதோட அறிகுறிகள், காரணங்கள், எவ்வாறு அதை கண்டறிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மார்பக புற்றுநோய் அப்படின்னா என்னென்னா, மார்பக செல்கள் கட்டுப்பாட்டை மீறி வளர ஆரம்பிக்கும் போது மார்பக புற்றுநோய் தொடங்குது. இந்த செல்கள் ஒரு கட்டியை உருவாக்க முடியும். இது கட்டியாக உணரப்படலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரேயில் பார்க்க முடியும். இந்த செல்கள் சுற்றியுள்ள திசுக்களில் வளர்ந்தா அல்லது உடலோட தொலைதூர பகுதிகளுக்கு பரவினால் கட்டியானது வீரியம் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பக புற்றுநோய் முற்றிலும் பெண்களுக்கு ஏற்படுது, ஆனால் அது ஆண்களையும் பாதிக்கலாம். மார்பக புற்றுநோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் அதுக்கான சரியான காரணம் அறியப்படலை. இருந்தாலும் அதிக அபாயத்தை குறிக்கும் சில காரணிகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, புகையிலை, மது, ரசாயன பொருட்கள், உணவு பழக்க வழக்கங்கள், தொழிலின் போது புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளுக்கு முகம் கொடுத்தல், மரபியல் காரணிகள், சூழலியல் காரணிகள், ஹார்மோனோட செயல்பாடு, பல்வேறு மருந்துகளை பயன்படுத்துறது, ஒட்டுண்ணி அப்படி இல்லைனா சிறு விலங்குகளோட செயல்பாடு, வேறு நோய்களோட பக்க விளைவாக கூட இருக்கலாம். அடுத்ததாக அதிகளவு உடற்பருமன், சுறுசுறுப்பு குறைதல், முதுமையடைதல். அதே சமயம் ஆபத்து காரணிகள் எதுவும் தெரியாத பல பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருது. மார்பக புற்றுநோய் அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, பொதுவான அறிகுறிகள் ஒரு புதிய நிறை அப்படி இல்லைன்னா கட்டி, ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட கடினமான வலியற்ற நிறை புற்றுநோயாக இருக்கலாம். இருந்தாலும் மார்பக புற்றுநோய்கள் மென்மையாகவும் அல்லது வட்டமாகவும் இருக்கும், அல்லது வலி இருக்கும். மார்பக புற்றுநோய் அறிகுறிகளில் என்னென்னு பார்த்தோம்னா, தோல் எரிச்சல் அப்படி இல்லைன்னா மங்குதல், முளைக்காம்புகள் உள்நோக்கி திரும்புறது, தாய்ப்பாலை தவிர முளைக்காம்பில் வெளியேற்றம், பகுதியளவு வீக்கங்கள் கூட உணரப்படலாம். மார்பகம் அல்லது முளைக்காம்பில் வலி, மார்பகத்தோலின் செதில் தடித்தல் அல்லது சிவத்தல். சில சமயங்களில் மார்பக புற்றுநோயானது காலர் ஃபோனை சுற்றி அப்படி இல்லைன்னா கைக்கு கீழே உள்ள நிணரின் முனைகளுக்கு பரவி மார்பகத்தில் கட்டி உணரப்படுவதற்கு முன்பே அங்கே வீக்கம் அல்லது கட்டியை ஏற்படுத்தலாம். மார்பக புற்றுநோய் எப்படி கண்டறிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நோயறிதலுக்கு உதவ மருத்துவர் சில தேர்வுகள் அப்படி இல்லைன்னா சோதனைகளை நடத்தலாம். சந்தேகத்துக்கு இடமான பகுதிகள் அல்லது கட்டிகள், அதோட அளவு, அமைப்பு, மார்பு தசைகள் மற்றும் தோலுடனான உறவை உணர தோல் அல்லது முளைக்காம்புகளை ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் மருத்துவர் குறிப்பாங்க. பரிசோதனை முடிவுகளை பொறுத்து மோமோகிராம்கள், மார்பக அல்ட்ராசவுண்ட், மார்பகத்தின் MRI போன்ற இமேஜிங் சோதனைகளும் செய்வாங்க. இமேஜிங் சோதனை மற்றும் உடல் பரிசோதனை முடிவோட அடிப்படையில் மருத்துவர் மார்பக புற்றுநோய் இருக்கிறது அப்படின்னு சந்தேகிச்சாங்கன்னா எப்படி சிகிச்சை அளிப்பாங்கன்னா, இதில் 2 சிகிச்சை முறை இருக்குது. ஒன்று உள்ளூர் சிகிச்சை, இன்னொன்று முறையான சிகிச்சை. இந்த உள்ளூர் சிகிச்சை முறையில் கட்டியானது உடலோட மற்ற பகுதிகளை பாதிக்காமல் சிகிச்சை அளிக்கப்படுது. உள்ளூர் சிகிச்சையில் கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை இது 2ம் அடங்கும். இந்த சிகிச்சை ஆரம்ப கட்டங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக முறையான சிகிச்சை. இந்த வகை சிகிச்சையில் மருந்து வாய் வழியாகவோ அப்படி இல்லைன்னா நேரடியாக இரத்த ஓட்டத்தில் கொடுக்கப்படலாம். மார்பக புற்றுநோயோட தன்மை மற்றும் கட்டத்தை பொறுத்து ஹார்மோன் சிகிச்சை, இலக்க சிகிச்சை மற்றும் ஹீமோதெரபி போன்ற பல்வேறு வகையான சிகிச்சைகள் பயன்படுத்தப்படுது. இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்பக புற்றுநோயோட அறிகுறிகளை நீங்கள் விரைவிலே கண்டறிஞ்சிட்டா வெற்றிகரமான சிகிச்சைக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மார்பகங்களை அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் மாமோகிராம் மற்றும் தடுப்பு பரிசோதனைகளையும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த நடவடிக்கைகள் மார்பக புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.